அவரை தான் நீங்க நினைக்கணும்னு நினைப்பாரு தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் அவரோட இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அடிச்சிருவாரு. அவர் அழிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு ஆண்டவர். அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது சொல்லுவார், நான் போய் அவங்களை அழிச்சிருன்றவார். இவ்வளவு அற்புதத்தை அவர் பண்ணிட்டு கிரெடிட் எடுத்துக்கு அந்த கன்று குட்டிக்கு குட்டிங்க. இங்க பாத்துக்கோங்க, ஆண்டவர் உண்டு பண்ணதான் இந்த மாடுகள், இந்த கன்று குட்டியெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அது ஒரு படைப்பு. படைப்பாளிய வணங்காம படைப்பை வணங்கினா எப்படி படைப்பாளிக்கு எவ்வளவு கோவம் வரும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உண்டு பண்றீங்க. உண்டு பண்ண விஷயத்த எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை உண்டு பண்ண உங்களுக்கு என்ன மதிப்பு, உங்களுக்கு என்ன கிரெடிட்? உண்டு பண்ண காரியத்தை குறித்து அதிகமா பேசிட்டு இருக்காங்க, அதை உண்டு பண்ணவருக்கு என்ன மதிப்பு வந்துச்சப்போ? இப்ப வராமோது அந்த உண்டு பண்ணவருக்கு என்ன தோணும்? கோவம் வருமா வராதா? நான் கஷ்டப்பட்டு உண்டு பண்ண என்ன யாருமே கனப்படுத்த மாட்டாங்க, உண்டு பண்ண படைப்பை இப்படி கனப்படுத்திட்டு இருக்காங்களே, கோவம் வருமா வராதா? அதை தாங்க இங்க பண்ணிட்டு இருக்காங்க.